ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் வந்து 200 யூனிட் வந்து மின்சாரம் இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. முதல் நாள் முதல் கையெழுத்து அப்படிங்கிற மாதிரி வந்து 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவசம் அப்படிங்கிறத ஸ்டேஜ்லேயே வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து பல்வேறு தரப்பினரும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்க நிலையில் இதில் இருக்கிற சாதக பாதகங்கள் பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முன்னதாக வந்து 100 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 100 யூனிட் ஃப்ரீ ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா ஜெயலலிதா வந்து 2016 வந்து கொண்டு வந்தாங்க. அதை வந்து 2021 முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணார். இப்போ விஜய் வந்து அதை 100 யூனிட்டுங்கிறத 200 யூனிட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கூடுதலாக வந்து நிறையா மானியங்கள் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இதுக்கு வந்து முன்னாடி வந்து மானிய செலவு வந்து 7,700 கோடியாக இருந்தது. இப்போ வந்து அது 12,000 கோடியாக அதிகமாக போகுது. கிட்டத்தட்ட வந்து 4,248 கோடி வந்து இதுக்கு அதிகமாக வந்து தேவைப்படுது. ஸோ இதனால் வந்து நன்மைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் கருத்து தெரிவிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதனால் வந்து நிறையா நன்மைகள் இருக்குது. ஏன்னா 100 யூனிட் தான் ஃப்ரீ. ஒரு 100 யூனிட்டுக்கு மேலே போகிறவங்களுக்கு வந்து காசு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பெரும்பாலும் வந்து நன்மையை சம்பாதிச்சுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுத்தர மக்களுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க தான் வந்து அதிகமாக பெனிஃபிட் அடைகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பல பேரோட வீட்டில் வந்து இந்த கரண்ட் பில் அப்படிங்கிறதே வந்து பெருசாக வராது. மீறி போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா இப்படி தான் வந்துட்டுருக்கு. மேக்ஸிமம் வந்து நார்மலாக ஃபேனு, ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாமே இருக்கிற வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் வந்து இந்த கரண்ட் பில்லே வருது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நடுத்தர மக்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பேருதவியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தார், 2,500 ரூபாயை உயர்த்துவா மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 2,500 அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பல்க் அமௌண்ட் வந்து ஒரு மாதம் வந்து ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடியது. இதனால் வந்து பெருசாக மிச்சமாகுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு ஒன்றா தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி நிறைய இலவசங்களை கொடுத்து கவர்மெண்ட்டோட பற்றாக்குறை, அதாவது நிதி பற்றாக்குறையை அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அத்தியாவசிய தேவைகள் வந்து அத்தியாவசிய பொருளோட விலைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து விஜய் வந்து ஃபஸ்ட்டு முன்னெடுத்த ஒரு ஒரு கொள்கையாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், எல்லா கட்சிகள் மாதிரி நானும் வந்து இலவசம் தரேன், எல்லாத்தையும் தரேன்னு சொல்லி இப்போது இந்த 200 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. இதனால் கவர்மெண்ட்டுக்கு இன்டைரக்டாகவும் வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து 110 யூனிட் வந்து எரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது 2 மாதத்துக்கு சேர்ந்து ஒரு 110 யூனிட் தான் வந்து எனக்கு செலவாகுது. அப்படிங்கிறப்போ நான் வந்து கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணி 100 யூனிட்டுக்குள்ளே வர்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன், முயற்சி செய்வேன். இப்போ வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து 110 யூனிட் வந்துட்டுருக்கு, நான் இதுக்கு சிக்கனமாக இருக்கணும். ஏன்னா 200 யூனிட் எனக்கு ஃப்ரீ அப்படிங்கிறதுனால இன்னமும் வந்து நான் ரொம்ப அசால்ட்டாக 200 யூனிட்டுக்கு போகிற வரைக்கும் 180 190 யூனிட் நான் யூஸ் பண்ணுவேன். இப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து பவர் ப்ரொடக்ஷன் வந்து இன்னமும் அதிகம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து கரண்ட் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து கூடுதல் நிதி செலவுகள் வந்து அதிகமாக இருக்குது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிலக்கரி இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுறோம், பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால பொல்யூஷன் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு உண்டான செலவுகள் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது நம்ம வந்து ஃப்ரீ அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விஜய் வந்து இந்த ஃப்ரீ அப்படிங்கிறது இல்லாமல் வேறு ஏதாவது வந்து ஒரு நல்ல நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருந்தார் அப்படின்னா இன்னமும் வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து அவர் ஃபஸ்ட்டு எதை எதிர்த்தாரோ அதை எல்லாத்தையும் இப்போ வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. இனி அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய்ங்கிறத 2,500 உயர்த்துவார். ஸோ அப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து 1,500 வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 1,30,00,000 பேர்த்துக்கு வந்து தந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு 13,000 கோடிக்கு பக்கமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு மாதத்துக்கு. அப்படி பார்க்குறப்போ நமக்கு அதுக்கு ஒரு 1,00,000 கோடிக்கு மேலே செலவாகும். இந்த மாதிரி வந்து எல்லா இலவசங்களையும் வந்து கொடுத்து தமிழக மக்களில் மேலே மற்ற நிதிச்சுமைகளை வந்து அது அவங்க தலையில் வைக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அதை ஏன் வந்து இன்னும் தமிழக மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான் தெரியல. ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்னா இன்டைரக்டாக நம்மளோட பணம் தான் அதில் வருது. இன்டைரக்டாக வந்து நம்ம வேற ஒன்றில் செலவு பண்ணுற பணம் தான் வந்து அது மூலமாக நமக்கு வருது அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி யாரும் சிக்கனமாக இருக்க மாட்டாங்க. என்ன தான் வந்து இப்போது பவர் கட்டெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற காரணம் நம்ம ப்ரொடக்ஷனும் நம்ம யூஸ் பண்ணுறதும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான். இப்போ வந்து என்னென்னா, நம்ம சிக்கனமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நான் 110 யூனிட் எனக்கு வந்து 110 யூனிட் செலவாகிற இடத்துல நான் 190 யூனிட் வரைக்கும் என்னால் வந்து செலவு பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு லிபர்ட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபேனை ஆஃப் பண்ணாமையே வீட்டு விட்டு வெளியில் போவேன், திரும்ப வந்து உள்ளே வருவேன். வேணுங்கிறப்ப நான் வந்து அப்படி ஜாலியாக போயிட்டு வருவேன், போகாமல் இருப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவேன்.
போவேன். இதே எனக்கு வந்து 100 யூனிட்டா ஃப்ரீ அப்படிங்கிறப்போ எனக்கு 110 யூனிட் வருது அப்படின்னா 10 யூனிட் மிச்சம் பண்ணுறதுக்காக நான் ரூம் விட்டு வெளியில் போனேன் அப்படின்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடைமுறைகள் சிக்கல்கள் இருக்குது. இதையெல்லாம் யோசிக்காமல் இந்த மாதிரி ஃப்ரீ இலவசங்கள் நிறையா தர்றாங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரில. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.